ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாம் $30 எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைவ் சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஏயூடி ஏயூடியில் இருக்கேன், ப்ளஸ் 1 மினிட் ட்ரேட். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னில் இருந்து இப்போ மறுபடியும் வந்து ஒரு அப்சைட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கலர் பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு $20 இல்லை $10 நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நல்ல டைமிங்கோட இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டு எகெயின் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன், அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். ஸோ இது இப்படி டச் பண்ணி கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ட்ரி இந்த இடத்துல. ஓகே, ஸோ நம்மளோட என்ட்ரி செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லெவலை வந்து மார்க் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அந்த லெவலில் வந்து டச் பண்ணிட்டோம் வந்தால் நமக்கு நம்மளோட என்ட்ரி. ஸோ ஓகே, ஸோ நான் $20 இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலுக்கு இல்லை, ஒரு செல் கேண்டல் டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து இந்த சின்ன கேப் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் நமக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு. ஓகே, 46 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேட். ஓகே, ஆல்மோஸ்ட் லெவல் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, செல்லர் வந்துட்டாங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவில் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டெக்னிக்கல் அனலைசிஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் காப்பி ட்ரேடிங் செஷன்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். பிகாஸ் நாங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் இருந்தாலும் சரி உங்களுக்கும் ப்ளேஸ் ஆகும். ஸோ அதன் மூலியமாகவும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் அது ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து அப்பில் போய்ட்டு ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்துட்டு எகெயின் வந்து அதை பிரேக் பண்ணிட்டு கீழே போகிற மாதிரி ஒரு சீன். அண்ட் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இன்னும் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகலை. ஸோ மார்க்கெட் வந்து எப்பயும் இங்கே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட் விட்டு மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளே ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இது டவுன் ட்ரெண்ட். ஓகே, மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனுக்குள்ளே வந்து ரியாக்ஷன் நிறையா நடந்திருக்கும். ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து டவுனில் போயிடும். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இது இன்னும் பிரேக் பண்ணல. ஓகே, பிரேக் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணலாம். இது அப்படி பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிரேக் பண்ணலை, இல்லை பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே, பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் டவுனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸி. மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து செல் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மார்ஜினோட கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்மளோட என்ட்ரிக்காக. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் இதுக்குள்ளே போயிட்டு இது பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் டவுனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது
ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டு இந்த கேண்டில் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம செல் போகலாம் மார்ஜினல் சேஃப்டி வச்சு. ஸோ மார்க்கெட் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஓகே 3 2 1. ஸோ ஓகே பிரேக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செல் டைரெக்டாக போயிடலாம், வெயிட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் மார்ஜினல் கிடச்சா நமக்கு நல்லோம். ஓகே டைரெக்டாக செல் போகிறாங்க. பட் ப்ரீவியஸ் லெவல்ஸ் வந்து நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரியான கேப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த கேண்டில் ரன் பண்ண விட்டது ப்ரீவியஸ்லேருந்து என்ட்ரி கொடுக்குறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இந்த கேண்டிலுக்குள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ செல்லர்ஸ் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, மேபி நெக்ஸ்ட் கேண்டலும் செல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டலும் செல் போக வாய்ப்பு இருக்குது, செல் வரும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் வந்து மார்க்கெட் ரன் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதுலாம் சரியாக ஒர்க் தான் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூவ் பண்ணுங்கள். ஸோ அகெயின் நமக்கு வந்து செல் என்ட்ரி கொடுக்க ரெடியாக இருப்போம். வெயிட் பண்ணலாம். நமக்கான மார்ஜினல் சேஃப்டி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா வந்து இருக்கிறது லாஸ் ஆயிரும். நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான என்ட்ரி வேணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே ஐம் கோயிங் டு செல். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல இருந்து கீழே வரும், செல் கேண்டில். ஸோ நான் $20 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே வெயிட் பண்ணலாம். ஸோ குறிப்பிட்ட லெவல்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு குறிப்பிட்ட கீ லெவல்ஸ் வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த கீ லெவல்ஸ் வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைன்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ஒரு கீ லெவல் பிரேக் பண்ணுறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்த இந்த கேண்டில் ஒரு பீரிஷ் கேண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? நமக்கு இன்னும் 25 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு செல் கேண்டில் வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட். சரி வெயிட் பண்ணுவோம். ஓகே கொஞ்சம் வரணும். என்ட்ரி மிஸ் ஆகிருக்கோ இல்லை கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ அந்த லெவலை உடச்சிட்டு கீழே வரணும். உடச்சிட்டாங்க. ஓகே ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கீ லெவல்ஸ் பிரேக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறது வந்து என்னோட கோர்சஸில் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே முடிஞ்சால் கீழே டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடு குட். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் செம்ம பிரேக் பண்ணிட்டு போயிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். அப்சல்யூட்லி செல் கேண்டில் தான், நெக்ஸ்ட்டு செல் தான் ஷுவராக. பட் வந்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி மூவ் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் உங்கள் மூளையை யூஸ் பண்ணிங்கனாலே போதும், கரெக்டாக அந்த இடத்துல ட்ரேட் பண்ணிக்க முடியும். வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து எல்லாரும் பிளேஸ் பண்ணுற இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணி பழகிட்டோம்னா நமக்கு நிறைய லாஸஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே நம்ம ட்ராப்பில் சிக்காமல் ட்ரேட் பண்ணுன்றதில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஓகே நல்ல ஸ்ட்ராங் மூவில் வருது. பட் இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகைன் வந்து பையர் வந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். எக்ஸாக்ட் க்ளோஸ்ன்னு சொன்னால் பை போயிடலாம். ஓகே ஓகே ஐம் கோயிங் டு பை. ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இந்த லெவல்லேருந்து நமக்கு ஒரு பை கேண்டல். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இதெல்லாம் ஒரு கீ லெவல்ஸ். ஸோ அது மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் நமக்கு எந்த மூமெண்ட்டுக்கு அப்புறமும் நல்ல பிக் மூவ்க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ரிவர்சல் அது சகஜமான விஷயம், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் மார்க்கெட் வந்து இந்த ரிவர்சல் இதாகிட்டு எகெயின் அதே மூவில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ட்ரேடிங்கில். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து $20 ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். வெயிட் நமக்கு இன்னும் டைம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 27 செகண்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு. ஸோ
ரொம்ப காமாக ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா, $30 $60 அடிச்சுட்டு போயிடலாம். இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் என்ன கரெக்டாக அதை கற்றுக்கோங்க. அதை கரெக்டாக கற்றுக்கலன்னா உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் 2 seconds. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த செஷனில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எங்களோட லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறது மட்டும்தான் வேலை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெய்லியும் ஒரு $10 to $15 $30 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனால் எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது. பட் இதனால் எங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டி கிடைக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய ஹோப். ஸோ முடிஞ்ச வரைக்கும் விருப்பமானவங்க ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எடுத்த ட்ரேடெல்லாம் ஒன்ஸ் மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். இது ஓடிசி மட்டும் இல்லை, எல்லா மார்க்கெட்லையும் ட்ரேட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் அனலைசிஸை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.